திருவாரூர் மாவட்டம் வடகண்டம் கரைவீரநாதர் திருக்கோவில். பிரம்மா பூஜை பண்ணி இந்த ஸ்தலத்துல பிரம்ம தீர்த்தம் உண்டு பண்ணியிருக்கார். அது பிரம்மபுரீஸ்வரர். கரைவீரம்ங்கிறதுக்கு அரளி தான் குறிக்கும். அரளி தான் இந்த கோயிலோட தலைவிருட்சம். அந்த தலைவிருட்சமா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, கௌதம மகரிஷி ஜீவமுக்தியாக இருக்கிறதாக ஐதீகம். அவருடைய ஆத்மா இங்க அரளியாக இருக்கிறதாகவும், அந்த அரளிக்கு பயபக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு 3 குடம் தண்ணி செலுத்த வேண்டும். 3 குடம் தண்ணி செலுத்தி எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் வேண்டிக்கலாம். கல்யாணம் ஆகல, புத்திரபாக்கியம், உத்தியோகம், நீங்க என்ன நினைச்சாலும் அது வேண்டிக்கலாம். அது மாதிரி இந்த கோயிலுக்கு ராஜ வசியம் ஆகும். ராஜ வசியம்னா கவர்மெண்ட் வேலையில இருக்கவா, வேலை கிடைக்காதவா, வேலை கிடைக்கணும்னா, கவர்மெண்ட் வேலைனாலே ராஜாக்களுடைய இதுதான் அது. அந்த ராஜாக்கள் மகாராஜ கணபதினு இங்க இருக்கு ஒரு கணபதி. மகாராஜ கணபதி சுவாமி ரொம்ப விசேஷமான மூர்த்தி. இடர்கள் ராஜாக்கள்லாம் இங்க தரிசனம் பண்ணதுனால ராஜ வசியமாகும்னு சொல்றேன் நான். ராஜராஜ சோழன் இங்க தரிசனம் பண்ணியிருக்கார். அது மாதிரி பல மகான்கள், பல ராஜாக்களும் தரிசனம் பண்ண கரைவீரநாதர் சுவாமி. இது மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலம். பாடல் பெற்றதுன்னா இந்த சுவாமி வினைகள் களையும் பதியகம் திருஞான சம்பந்தர் பாடல் பெற்றது. திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். அரியுமோ நம்பினை வாசர வரிகோல் மாமணி போட்ட கன்றமும் கரியவன் திகழும் முக்கரம் வீரத்தமும் பெரியவன் கடல் பேனவே அப்படின்னு எழுதியிருக்காரு. வினைகளை எங்க இருக்குன்னு அறிகிறார். அரியுமோ வினைன்னு ஃபர்ஸ்ட், தங்குமோ வினைன்னு பாடியிருக்காரு. தங்குமோ வினை தாழ்ச்சலை மேலவன திங்களோடு சூடிய கங்கையான் திகழும் முக்கரம் வீரத்தமும் நன்னுவார் வினை நாசமி அப்படின்னு இந்த வினைகளை கலையகம் படிக்கிறதுனால இந்த கோயிலுக்கு வந்தா வினைகள் அகலும், அல்லல்கள் ஒளியும், கர்மா பிதிரு சாபம், முன்னோரு சாபங்கள்லாம் நீக்கக்கூடியது. அமாவாசை வழிபாடு, அதர்வன வேதம் அமாவாசை வழிபாடு, பில்லி சூனியவர் மாயெல்லாம் எல்லா இடர்களும் நீக்கக்கூடிய கோயில். அது மாதிரி சுவாமி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அமாவாசை 3 அமாவாசை வழிபட்டா எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் வசியமாகும். எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் திருமணமாகும், கல்யாணம் ஆகும், பூர்வ ஜென்ம பாவங்கள் விளக்கும், கர்மாக்கள் விளக்கக்கூடிய கோயில் இது. அது மாதிரி எனக்கு மாந்திரிகம் செஞ்சுட்டாலோ என்னமோ செய்யறது, என்னமோ பண்றதெல்லாம் இங்க இந்த சுவாமியை 3 குடம் தண்ணி விட்டு 8 முறை சுத்திட்டு வேண்டின்னு போனாலாம் அந்த வினைகள் இருக்காது. வினைகளை போக்கக்கூடிய இடம், அல்லல்களை போக்கக்கூடிய இடம், இடர்களை நீக்கும் கரைவீரநாதர், பூர்வ ஜென்ம பாவங்கள் நீக்கக்கூடிய கோயில், கழுதைக்கு காட்சி கொடுத்த கோயில். கழுதைக்கு கரைவீரம்னா கழுதைக்கு காட்சி கொடுத்த கரைவீரநாத சுவாமி, கரைவீர சுவாமி. உத்திர நட்சத்திரத்துக்கு உடைய கோயில். உத்திர நட்சத்திரம் அரளிக்கு. அந்த அரளியானது இங்க விசேஷமான ஒரு கோதமராக விஷமாக இருக்கிறதாக ஐதீகம். இந்த சுவாமியை வேண்டாம் வினைகள் அகலும், அல்லல்கள் ஒளியும். பிரத்யட்சம் என்ன அம்பாள் நாமதேயம். பிரத்யட்சம்னா அம்பாள் திருஞான சம்பந்தர் மின்னல் அடிச்சு அம்பாள் மேல ஒரு ஒளி விழுந்து அந்த ஒளியில திருஞான சம்பந்தர் தரிசனம் பண்ணதாக ஐதீகம். அது மாதிரி சுவாமி விசேஷமான மூர்த்தி. இந்த அமாவாசை தோறும் இங்க விசேஷமான ஹோமங்கள் நடக்கும். அந்த ஹோமத்துல கலந்துக்கிறதே பித்ரு சாபம், முன்னோர் சாபம் நீக்கிறதுக்காக தான் அந்த சங்கல்பமே சொல்லி அந்த ஹோமங்கள் செய்கிறோம். அந்த ஹோமம் செய்கிறப்ப எல்லா வினைகளும், எல்லா அல்லல்களையும் சொல்லி அந்த வினைகளை சங்கல்பம் செய்து அந்த வினைகள் களைய வேண்டும், அல்லல்கள் ஒழிய வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். அதே மாதிரி நட்சத்திர கண்டாந்த தோஷத்துக்கு இங்க வந்தா விசேஷம். நட்சத்திர கண்டாந்தரம் எப்படின்னா, ரேவதி நட்சத்திரக்காரா மெயினா இங்க வரணும், உத்திர நட்சத்திரத்துக்காரா வரணும், அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துக்காரா இங்க வரணும் விசேஷம். அதே மாதிரி சதய நட்சத்திரத்துக்காரா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க வேண்டினா அது விசேஷம். ராஜதாசன் இங்க வேண்டிட்டு சதய நட்சத்திரம் பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ணுமா அவர் சித்தியா அதுக்கப்புறம் பெரிய கோவில் கட்டினதாக ஐதீகம். அதனால சுவாமி விசேஷமான சுவாமி, இடர்கள் அல்லல்களை போக்கக்கூடிய சுவாமி. அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா.